Taste the Daily. ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் கடலின் புதிய ரயில் பாலத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் இல்லாத ரயில் சென்றது. ராமேஸ்வரம் வரும் ரயில்கள் அனைத்தும் பயணிகளை மண்டபம் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டு பெட்டிகளை சுத்தம் செய்வதற்காக மதுரை ரயில் நிலையத்துக்கு செல்வது கடந்த 2 ஆண்டுகளாக வழக்கமாக இருந்தது. இந்த நிலையில் பாம்பன் புதிய ரயில் பால பணிகள் நிறைவடைந்ததால் அந்த வழியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு மண்டபம் ரயில் நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டுவிட்டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் காலி பெட்டிகளுடன் பயணித்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பெட்டிகளை சுத்தம் செய்வதற்காக வந்தடைந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் சடலங்களை ஓடைப்பகுதி வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை நிலவுகிறது. இது குறித்து பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் தூங்குகிறார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மயான கரைக்கு போகிற வழி ரொம்ப மோசமாக இருக்குது. ஓடையில் ரொம்ப தண்ணி, மழை காலத்தெல்லாம் ரொம்ப தண்ணி இருக்குது. ரொம்ப மோசமாக சேரும் ஜெகதியமாக இருக்கிறதுனால போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. நடக்க கூட முடியல. அது இந்த வீடியோலெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பதிவு பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 10 வருஷம் முன்னாடி நானே நேராக கொண்டு போய் எங்கள் ஊருக்கு எச்சி கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். புறம்பக்கு நல சுத்துக்கு நிறைய இருந்திருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கொடுத்துமே இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு நாங்களும் அதை சரிசரவை கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நடந்து போகும்போதே உள்ளே கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், உள்ளே போகும்போது எவ்வளோ அளவுக்கு இறங்கி இருக்குன்னு அது இறங்கி பார்த்தாலே தெரியும். அந்த சாக்கடை தண்ணியில் நடக்கவே முடியாது. அந்த இதில் நடந்து தான் போய் வந்திருக்கோம் நாங்கள்.